மகிழிக்கீரை அல்லது பண்ணைக்கீரை எனப்படும் கீரையானது தண்ணீர் பாசனம் தாராளமாக உள்ள இடங்களில் வளரும். பெரும்பாலும் மழைக்காலத்தில் மட்டுமே இதனை காண முடியும். மயில்கீரை, மவுலிக்கீரை, மசிலிக்கீரை என பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது. இந்த கீரையில் பீட்டா கரோட்டின், வைட்டமின் இ, ஃபோலிக் அமிலம், வைட்டமின் சி, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து போன்றவை நிறைந்துள்ளன. மேலும் புரதச்சத்து 4.7%, அமராந்தைன், அக்சாலிக் அமிலம் மற்றும் பைட்டிக் அமிலம் போன்றவையும் உள்ளன. மென்மையான தண்டுகள் கொண்ட செடி இனமாக காணப்படும் மகிழிக்கீரையில் அவற்றின் இலைகளை சமைத்து உண்ணலாம். புண்களை ஆற்றும் தன்மை உடையது. குடல் நச்சுக்களை வெளியேற்றுகிறது. இரைப்பை புற்றுநோய் வராமல் தடுக்கிறது. பெண்களுக்கு வயிற்று வலி, மாதவிலக்கு தொடர்பான பாதிப்புகளை சரி செய்வதுடன் எலும்புகளுக்கு பலம் தருகிறது. கீரையை சேகரித்து சுத்தம் செய்து அதனுடன் பருப்பு சேர்த்து வேக வைத்து கடைந்து சாதத்துடன் சிறிதளவு நெய் சேர்த்து உண்ணலாம். குடல் புண் மற்றும் சரும வியாதிகளை குணப்படுத்த இக்கீரையை பருப்புடன் சேர்த்து வேக வைத்து இஞ்சி, கொத்தமல்லி, கறிவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்து கடைந்து சாப்பிடலாம். மேலும் சரும நோய்களான சிரங்கு, கரப்பான் போன்றவை சரியாகும். கழிச்சல், சீதபேதி குணமாக மகிழிக்கீரையின் பூக்களை சுத்தம் செய்து வெந்நீர் விட்டு இரவு முழுவதும் ஊற வைத்து மறுநாள் காலையில் அதை வடிகட்டி குடிக்க வேண்டும். இதன் பூக்களில் காணப்படும் விதைகளை சேகரித்து பொடியாக்கி சிறிதளவு எடுத்து பொடித்து அதை பாலுடன் கலந்து காலை மாலை இருவேளை குடிக்க இருமல் குணமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெண்மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.